இங்க ரொம்ப காமா இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொன்றையும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு வீடுமே வித்தியாசமா இருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு இதுல. எஸ், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. அதே சமயத்துல அங்கங்க ஒரு மயில் சவுண்ட் எல்லாம் கூட நமக்கு கேட்டுட்டு இருக்கு. கேட்கும். ஆமா. அப்புறம் அரசு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரி எடுத்தாங்க. அஜித்தோட ஜி எடுத்தாங்க. அது எங்க வீட்டுல தான் ஷூட்டிங். அப்படியா? கிரி படம் 4 நாள் எடுத்தாங்க. அப்ப அந்த பட்டு மாமிக்கு பட்டு போட்ட இடம்லாம் இங்க தான். போட்டோட ஃபர்ஸ்ட் வீடு. ஓ, அங்கயா? இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சு அந்த பிள்ளையார் கோயில்ல இருப்பாங்க. இந்த இடத்துல ஊஞ்சல் போட்டோம். அஜித் இங்க தான் உட்கார்ந்துட்டாப்ல. அப்ப நாங்க வந்த 2ஆம் நாள் புதுசு காப்பி எல்லாம் அந்த சமயக்கட்டுல போட்டு விடுறோம். ஆக்சுவலி எக்ஸ்டென்ஷன் நிறைய இருக்கு. அதுதான் போயிட்டே இருக்கு வீடு. ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தானே இருக்கீங்க. கண்டிப்பா நிம்மதியான வாழ்க்கை. சேர் டிக்கெட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் கும்பகோணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேமரா இங்கே தான் ஒரு ஷூட்டிங்காக. நிறைய தமிழ் சினிமாவில் படங்கள் இங்கே பார்த்துருக்கோம். கிரி, தனம், அரசு, இந்த மாதிரி பல படங்கள் பார்த்துருக்கோம். அதாவது தெருவுக்கா போரேல் அப்படின்னு சொன்னால் எஸ், அதே தெருவுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அண்ட் இந்த தெருவை நான் வந்து தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல. என் கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து தான் இந்த கும்பகோணம் அக்ரஹாரம் ஸ்ட்ரீட்டை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது இங்கே சுற்றி பார்த்தா ஸ்ட்ரீட்ஸில் வந்து எல்லாமே 150 வருஷம் பழமையான வீடுகள். அப்புறம் எங்கே நீங்கள் சுற்றி கேமரா வச்சாலுமே எல்லாமே அழகாக ஏஸ்தட்டிக்காக இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்ட்ரீட்டை பற்றி? இங்க ரொம்ப காமா இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொன்றையும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு வீடுமே வித்தியாசமா இருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு இதுல. எஸ், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. அதே சமயத்துல அங்கங்க ஒரு மயில் சவுண்ட் எல்லாம் கூட நமக்கு கேட்டுட்டு இருக்கு. கேட்கும். ஆமா. 200 years old houses கூட இங்கே இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய தூண்கள்லாம் வச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக, அந்த திண்ணையெல்லாம் பார்த்தா இங்கே ஒரு நிமிஷம் தூங்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. சரி, உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே எந்த படம் ஞாபகம் வருது? எனக்கு அரசு மூவில அந்த வடிவேல் காமெடி, அப்புறம் அடிச்சாம் பாரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதெல்லாம் ஞாபகம் வருது. எஸ், எல்லாமே இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பா. ஓகே, போய் பார்க்கலாம். இங்கே இருக்க மக்கள்கிட்டையும் கேட்கலாம் இங்கே ஷூட்டிங் வரப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதும். இங்க நிறைய பட ஷூட்டிங்லாம் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுல எந்த படம் உங்களுக்கு தெரியும்? எந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஃபர்ஸ்ட் அர்ச்சனை படம் எடுத்தாங்கம்மா. அதுக்கப்புறம் அரசு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரி எடுத்தாங்க. கிரி அவ்வளோதான், கிரி மட்டும்தான் எடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நேர்லலாம் பார்த்துருக்கீங்களா ஷூட்டிங் எடுக்கிறதுலாம்? பார்த்துருக்கீங்களா? ஜியா அஜித்தோட ஜி எடுத்தாங்க இங்க. அது எங்க வீட்டுல தான் ஷூட்டிங். அப்படியா? எடுத்தாங்க. மானிட்டர்லாம் உள்ள வச்சு அப்போ ஊஞ்சல்ல உட்காந்துட்டாங்க. இங்கே தான் எல்லாமே ஃபுல்லாகவே டான்ஸ் மட்டும் அங்கே மாமா வட்டாங்க. ஓகே. ஜி படம் வந்து ஒரு வாரம் இங்கே எடுத்தாங்க. சூப்பர். கிரி படம் 4 நாள் எடுத்தாங்க. அப்ப அந்த பட்டு மாமிக்கு பட்டு போட்ட இடம்லாம் இங்க தான். போட்டோட ஃபர்ஸ்ட் வீடு. ஓ, அங்கயா? பிரபாத் வீடு தான். அப்ப இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சு அந்த பிள்ளையார் கோயில் இருப்பாங்க. அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் வீடு. ஓகே, உங்க வீட்லயே ஷூட்டிங்லாம் நடந்திருக்குல்ல? எவ்வளவு வருஷம் பழமையான வீடு இது? இது 150 வருஷம் பழமையான. போய் பார்க்கலையா? காமிப்பீங்களா எங்களுக்கு? தாராளமா போங்க. எதனால இந்த இடம் அதிகமா இந்த மாதிரி பார்க்க முடியுது? இங்க ஹால்ல என்ட்ரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் வீட்டுக்குள்ளேயே வெளிச்சம் வரும் உங்களுக்கு. ஓகே, எல்லா வீட்லயுமே இதே டிசைன். ஏன்னா இந்த வீடுகள் எல்லாம் ஜன்னல் கிடையாது, அதனால முத்தம் தான் இருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துலயும் முத்தம் இருக்கும், அது மாதிரி சமயக்கட்டுக்கும் முத்தம் இருக்கும். இங்க எல்லாம் ஜன்னல் கிடையாது, ஜன்னல் கிடையாது. எவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க வீடுகளையும் இருக்கு. இதை மாற்ற மாட்டாங்க யாருமே. இதுல 10 வச்சிருக்காங்க. ஓ, எங்க இதுலதான் 10 குழந்தைங்க எல்லாம் பெற்றுக்கிட்டாங்களா? டெலிவரி ரூமா இது? ஆமா, டெலிவரி ரூம் தான். ஓகே. இப்போ நாம போட்டுறோம். ஓகே, பீரோ எல்லாம் போட்டுறோம். வந்து பாருங்க, வாங்க. என்னடா இந்த வர இதெல்லாம் நாங்கெல்லாம் செட் பண்ணுது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது ரூம் தான். ஓகே, செட் பண்ணி பீரோலாம் நாங்க போட்டோம். ஓகே ஓகே. இந்த இடத்துல ஊஞ்சல் போட்டோம். அஜித் இங்க தான் உட்கார்ந்துட்டாப்ல. அப்ப நாங்க வந்த 2ஆம் நாள் புதுசு காப்பி எல்லாம் அந்த சமயக்கட்டுல போட்டு விடுங்க. அங்க வந்து மாமி அடை வச்சா, மாமி காப்பி போட்டாங்க. காப்பி கேட்டு குடிச்சு போனாங்க. ஸ்டோரேஜ். ஓகே. கறி அந்த காலத்துல குடுத்தி எடுத்து இங்க வச்சு தான் சமைப்பேன். அது வந்து எதுவுமே போட்டு சீக்கிரம் போட்டு, ஏன்னா இந்த இருப்பாங்கிறதுக்குள்ள காப்பி சுட்டு போட்டு கொடுத்தேன். அது பேரு மச்சு ஸ்டோரேஜ். ஃபுல்லா அந்த எண்ட் வரைக்கும் நீங்க லக்கேஜ் வச்சுக்கலாம்.
150 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட இன்ஜினியரிங் இருந்திருக்கு அப்படின்றது இல்ல ஆர்கிடெக்சர் பசங்க வரும்பா பிடெக் படிக்கிற பசங்க எல்லாம் வந்து தான் கோலம் போட்டு கொடுத்தீங்க எனக்கு அவங்க ஆர்கிடெக்சர் ஆமா 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 இதுதான் பழைய சமயக்கட்டு சமையல் இது சமயக்கட்டு ஒரு ரூம் அப்படிதான் இருந்துச்சு பசங்க பேரம்பேத்தி எல்லாம் வராங்கன்றதுனால மாட்டு கொட்டாய் வந்து சமயக்கட்டா போட்டிருக்கேன் அது போய் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு உள்ள நாங்க கிச்சன் வேற எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி எக்ஸ்டென்ஷன் நிறைய இருக்கு அதுதான் போயிட்டே ஆமா, போய்க்கிட்டே இருக்கு வீடு இதான் கிச்சன். ஒரு 15 பேர் இங்கே உட்கார்ந்து சாப்பிடுவோம். தாராளமா ஆமா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சில விஷயங்கள் மட்டும் மாத்தாம பாரம்பரியமா நீங்க கொண்டு போற விஷயங்கள் தான் என்ன மாட்ட மாட்டோம் பா இதெல்லாம் நாங்க எதுவுமே மாத்த மாட்டேங்குது வீட்டுல அதாவது சரி பண்ணிட்டோம் இந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, இங்க இருந்து நேரா பாருங்க லாஸ்ட்ல எடுத்த ஒரு ஜன்னல் வரைக்கும் தெரியும். அந்த 90 டிகிரி மாறவே மாறாது, மாறக்கூடாது. ஓகே அதே மாதிரி வாசப்படி நேர் வாசப்படியா தான் இருக்கணும் மாட்டேங்க செஞ்சுட்டாங்க. இந்த வாசப்படி அந்த வாசப்படி நேர் நேரமா இருக்கும் பாருங்களேன் எல்லா வீடுகளுமே இப்படிதான் இருக்கு எல்லாரும் வீட்டு வாசப்படி இப்படிதான் நேர் நேரமா இருக்கும் 99.99 வாசல் போடுங்க அந்த லாஸ்ட்ல அந்த ஜன்னல் தெரியும் இந்த சைடு அந்த லைன் காமிக்கல அதுக்கு நேரா அது வரைக்கும் இதுவும் அதுவும் 90 டிகிரி. இது கால்குலேஷன் வாட்டர் எப்பவும் வரும். இது கார் இது நாங்களா போட்டது இது பின்னால தெரு நாங்க கார் இங்க கொண்டு ஆக்சுவலி வீடியோ ஒரு தெருக்கு இருக்கு சார் கார் பாரு. ஆமா இதோ அதான் கோயில் உள்ள கோயில் லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மர் இந்த அடுப்புல 50 பேருக்கு சமைச்சு போனாங்க இங்கே. இப்படியே சமைச்சுப்பா அந்த கால தடுப்பு இப்படியே டேபிள்ல போட்டு சாப்பாடு போட்டுருக்கேன் பனிக்காலத்துல அண்டா வச்சு வெந்நீர் போட்டு குடிச்சுக்கோங்க. ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தானே இருக்கீங்க கண்டிப்பா மதியான வாழ்க்கை இங்க கையை பணம் இருக்கணும். கையம் பணம் இது ஒட்ட மாட்டேங்கிறாரு இவரே உண்மைதான் இவன் சார் தான் actually யாரு நம்ம எங்க get பண்ணி- இருந்தாலுமே இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தான் எல்லாரும் ஏங்கிட்டு இருக்காங்க அந்த தெருவுல இருந்து இந்த தெரு வந்துரும் வீடு ரைட் அவ்வளோ சாவி தரவா இருக்கு எடுத்துட்டேன். ஆக்சுவலா 150 ஃபீட் லென்த். இந்த போற நடப்பாதையா இல்ல ஃபுல் ஹோல் வண்டி வரதுக்காக வச்சுட்டு இருக்கோம் நாங்க. இன்னுமே ஷூட்டிங்க்கெல்லாம் வருவாங்கல்ல சார் இங்க வராங்க. ராமானுஜர்னு ஒரு இங்கிலீஷ் சீரியல் ஷூட்டிங் இருக்காங்க. இது சங்கரமடம், இது பெருமாள் கோவில். இது பெருமாள் கோவில் தெரு. பெருமாள் கோயில் நம்ம அந்த தெருவுக்கு பேரலல். ஓகே 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 இந்த தெரு ஃபுல்லாவே ஆல்மோஸ்ட் நம்ம சுத்திட்டோம் இல்லையா அண்ட் ஃபைனலி அரசு படத்துல சிம்ரன் மேம் வீடு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இங்க தான் இருக்கு ஐ திங்க் இப்போ இது யூஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெளியெல்லாம் வந்து கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பட் ஆனா எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கு அதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி இந்த தெருவோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா வீடும் அழகா இருக்கு யூஸ்ல இருக்கோ இல்லையோ பார்த்துட்டே இருக்கலான்ற மாதிரி தான் இருக்கு இங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் டக்குன்னு பண்ணிட்டு போலான்ற ஒரு ஐடியாவும் வருது